காலையில நீங்க ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிக்கும்போது, உங்க டோஸ் டச் பண்ண முடியலையா? வயசானா அப்படிதான்னு அலட்சியமா இருந்துடாதீங்க. ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, நார்மல் ஏஜிங் கிடையாது. அதுக்கு பேரு டிஸ்க் டெசிகேஷன். நீங்க என்ன செய்யணும்னு ஒரு டாக்குமெண்ட்டாவே தரேன். எப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு ஹெல்த்தியான டிஸ்க்னா 88% வாட்டர் கன்டென்ட் இருக்கணும். ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கணும். எழுந்திரிச்ச உடனே ஃபார்வர்டா பெண்ட் பண்ண முடியணும். உங்க டிஸ்க்ல ஹைட்ரேஷன் குறைஞ்சதுன்னா, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் 30+ மினிட்ஸ் வரை நீடிக்கும். ஹைட்ரேஷன் 70% குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க சாப்பிடுற எல்லா நியூட்ரியன்ஸும் உங்க டிஸ்க்குக்கு போகலன்னு அர்த்தம். அதுல இருக்கிற ஃபைபர்ஸ் ட்ரை ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 3 to 5 இயர்ஸ் தான் அதுக்கப்புறம் எர்னேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஒரு 10 நிமிஷம் நீங்க செல்ஃப் டெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வெறும் 5 நிமிஷம் இருந்து அப்புறம் உங்க பாடி நார்மலுக்கு வந்தா நீங்களே நார்மல் தான். 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தா அது இயர்லி ஸ்டேஜ். 30+ மினிட்ஸ் இருந்தா ஆல்ரெடி அட்வான்ஸ் டிஸ்க் டிசீஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் டெஸ்ட் பண்ணி உடனே கரெக்டிவ் மெஷரை எடுத்துருங்க. எங்க டிஎன் தெரப்பி புரோட்டோகால்ல டிஸ்க் டீஹைட்ரேஷனை சைக்ளிக் லோடிங் டெக்னிக் மூலமா ரிவர்ஸ் பண்றோம். நியூட்ரிஷனை திரும்பி உங்க டிஸ்க்கு கொண்டு வந்து உங்க டிஸ்க் மேட்ரிக்ஸை கரெக்ஷன் பண்ணும்போது இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆகாம உங்க டிஸ்கை நார்மல் ஆக்க முடியும். டிஸ்க் அசஸ்மெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 10 நிமிஷம் டெஸ்ட்டை எப்படி கரெக்ட் பண்ணணும், வீட்லயே எப்படி எக்ஸசைஸ் பண்ணலான்றத எல்லாமே டீடைல்டா நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்புறேன்.